கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மை காக்கிற நம் பரம தகப்பனாய் அவர் காணப்படுகிறார். நாம் செய்ய வேண்டியது, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய நம் தேவனுக்கு நேராக நம் கண்களை எப்பொழுதும் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். என் கண்கள் எஜமாட்டின் கண்கள் நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, நாம் ஒவ்வொருவரும் யாரை நோக்குகிறோமோ அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வரும். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம் கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் நோக்கி இருக்கும்போது அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. நமக்காகவே நம் தேவனாகிய கர்த்தர் காத்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நம் கண்களை எப்பொழுதும் நோக்கி கொண்டே இருப்போம். குறிப்பிட்ட நேரம் மட்டுமல்ல, எப்பொழுதும் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு சரியாக இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய எல்லாவித தீமைகள் என்றும் தேவனாகிய கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்யும். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.